Okay, dear students, அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி நம்பர் 9க்கு போகலாம். ப்ராப்பர்ட்டியில் இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் எழுதலை, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி அதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கலாம். சைனுக்கு வந்து இப்போது நான் போட போகிற ப்ராப்பர்ட்டி அடுத்த ப்ராப்பர்ட்டி போடும்போது நான் வேறு மாதிரி சொல்கிறேன். நான் இப்போது sin inverse of x இங்கே இருக்குது, அதே sin inverse of x இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலாவில் மைனஸ் வரல, இன்னொரு ஃபார்முலாவில் மைனஸ் வருது. இங்கே இருக்கிற x உடைய வேல்யூ, அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற x உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள், 0லேருந்து 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி -1 +1 0. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கிறாங்க. இங்கே இருக்கிற வேல்யூ தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும்போது இங்கே எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை, அப்படியே ப்ளஸ்ன்னு இருக்குது. ஓகே, நான் ப்ரூஃப் கொடுக்குறேன், கவனி. அடுத்தது வந்து இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ, ஸோ இந்த இடத்துல இருக்க வேல்யூ, ஸோ நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கும்போது, இந்த எக்ஸோடைய வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்பொழுது இங்கே மைனஸ் அப்படின்னு வருது. ஓகே, இது ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம ஏற்கனவே நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாரு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துன்னா அப்படியே தான் நம்ம எழுதுவோம். sin inverse of minus xன்னு இருந்தால் என்ன எழுதுவீங்க, மைனஸ் sin inverse of xன்னு எழுதுவீங்க. ஆமே ரைட்? ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, மைனஸை வெளில எடுத்துருவீங்க. ஆனால் cos of minus x இருந்துச்சுன்னா, cos inverse of minus x இருந்துச்சுன்னா பை மைனஸ் cos inverse of x அப்படின்னு எழுதுவீங்க. பை மைனஸ் cos inverse of x அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே, அது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ சைனுக்குள்ளார நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் மட்டும் வெளியே எழுதுறீங்க. இப்போ இதில் எந்த இடம், இது இங்கே இருக்கிற எக்ஸ் வந்து இந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பர். So you must understand this. So this is the value of x is taken between this 0 and 1. That's the positive number, and the value of x here is taken from this negative side from -1 to 0. Okay, அடுத்தது இதை சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் கவனி. இப்போ let sin inverse of x, let sin inverse of x, sin inverse of x ன்றது என்னது, ஒரு ஆங்கிள். இந்த இடத்துல x ன்றது எதுலேருந்து, as x வந்து எதுலேருந்து எது வரலையும் இருக்குது, 0 less than or equal to x less than or equal to 1. ஓகே, sin inverse of x னுடைய கிராஃப் வரையட்டுமா. ஓகே, so this is -1 and this is +1 and this is pi by 2 and this is minus pi by 2. This is x axis and this is y axis and this is y equal to sin inverse of x. If the value of x changes from 0 to 1, if the value of x changes from 0 to 1, then the angle changes from 0 to pi by 2. அப்பனா sin inverse of x எதுலேருந்து எது வரலையும் சேஞ்ச் ஆகும், theta எதுலேருந்து எது வரலையும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, this implies 0லேருந்து pi by 2 வரலையும் சேஞ்ச் ஆகும். 0 less than or equal to theta less than or equal to pi by 2. So not all can understand this. So sin inverse of x equal to theta. x உடைய வேல்யூ இதுலேருந்து இது வரலையும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ theta, அதாவது sin inverse of x, sin inverse of x 0லேருந்து 1 வரலையும் அந்த கர்வ் எதுலேருந்து எது வரலையும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், 0லேருந்து pi by 2 வரலையும் சேஞ்ச் ஆகுது. You listen in the y axis, listen the y axis. So this is the first quadrant. அப்போனா sin inverse of x equal to theta. அப்போனா கவனி, sin inverse of x is equal to theta. இந்த sin inverse ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்து போகிறேன். x is equal to sin theta. இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. சும்மா இது ரஃப் ஒர்க் தான். இப்போ தான் இங்கே தான் டீட்டான்ற ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்னது, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ். ஸோ திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு அண்ட் திஸ் இஸ் ஹைபாட்னஸ். கேன் யூ சே திஸ் சைடு? இதை ஏன் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை கண்டுபிடிங்க, அட்ஜசன்ட் சைடை கண்டுபிடிங்க. அட்ஜசன்ட் சைடு ஏன் கண்டுபிடிக்கிறீங்கன்னு அப்புறமா பார்க்கலாம். ஸோ இதுதான் பிக்கஸ்ட் சைடு, 1² - x². 1² பித்தாகரஸோடைய ஃபார்முலா தான் அது. ஒருத்தரும் பித்தாகரஸோடைய ஃபார்முலா எழுதக்கூடாது. பிக்கஸ்ட் சைடு மைனஸ் ஸ்மாலஸ்ட் சைடு ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போது இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம். இதை ரஃப் ஒர்க்கில் வச்சுக்கலாம். ஓகேவா, இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் தள்ளினீங்கன்னா sin theta equal to xன்றதை ரஃப் ஒர்க்லேயே வச்சுக்குவோம். ஓகே, இது இப்படியே இருக்கட்டும்.
இப்போ இந்த தீட்டாவை எப்படிலாம் எழுதலாம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த தீட்டாவை வந்து எப்படிலாம் எழுதலாம்னு நான் சொல்கிறேன் பாரு. Listen carefully. So this is the thing you must understand. இதை வந்து sin inverse of x அப்படின்னு சொல்லலாம். இந்த தீட்டாவை sin inverse of x சொல்லலாம். அப்படின்னா என்ன சார்? sin inverse of opposite side by hypotenuse சொல்லலாம். இல்லை cos inverse வச்சு சொல்லலாம், இல்லை tan inverse வச்சு சொல்லலாம், இல்லை cosecant inverse வச்சு சொல்லலாம், இல்லை secant inverse வச்சு சொல்லலாம், இல்லை cot inverse வச்சு சொல்லலாம். You are going to give different answer. cos inverse of x ன்னு அர்த்தம் adjacent side by hypotenuse, இல்லை இப்படி சொல்லலாம் root of 1 minus x square. ஒருவேளை tan வச்சு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? opposite side by adjacent side, அப்போ x divided by square root of 1 minus x square. இப்படி மூணு விதமாகவும் ஆன்சர் பண்ணலாம். இந்த தீட்டா இது மூணுமே தீட்டா தான். இந்த தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன ஆங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு சைடை யூஸ் பண்ணலாம், இந்த ரெண்டு சைடை யூஸ் பண்ணலாம், அதாவது tan யூஸ் பண்ணலாம், sin யூஸ் பண்ணலாம், cos யூஸ் பண்ணலாம், எதையாவது யூஸ் பண்ணி அந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதேமாரி இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும்? 1/x அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல 1/x அப்படின்னு வந்துடும். ஹைப்போட்டினியூஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. இங்கே வந்து 1/square root of 1 minus x square வந்துடும். இந்த இடத்துல என்ன வந்துடும்? root of 1 minus x square divided by x அப்படி இதனுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ இந்த தீட்டாவை நம்ம எப்படி வேணா ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த தீட்டாவை இப்போ எப்படி ரெஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா sin inverse of x is equal to, right? sin inverse of x is equal to cos inverse of, இந்த ஆன்சரில் நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன், cos inverse of square root of 1 minus x square. ஸோ கமா போட்டு இந்த ஐடென்டிட்டியை எழுதிடுங்க. 0 less than or equal to x less than or equal to இந்த இன்இக்வாலிட்டியை எடுத்து எழுதிடுங்க. ஓகே, கேன் யூ கெட் மீ? ஸோ இது எந்த ஆங்கிள்லேருந்து எந்த ஆங்கிள் வரலையும் சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்ன்றதால டீட்டான்னு அப்படியே வந்துடும். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கலாமே. ஓகே, இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் செகண்ட் பார்ட்டுக்கு லெட் sin inverse of x is equal to, wait for a minute, sin inverse of x is equal to, listen carefully. இப்போ x உடைய வேல்யூ வந்து -1லேருந்து 0 வரையும் சேஞ்ச் ஆகுது. x உடைய வேல்யூ வந்து -1லேருந்து கவனி, x உடைய வேல்யூ வந்து -1 less than or equal to less than 0. -1லேருந்து 0 வரையும் சேஞ்ச் ஆகுது. -1லேருந்து 0 வரையும் சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ டீட்டா எதுலேருந்து எது வரையும் சேஞ்ச் ஆகும்? -π/2லேருந்து 0 வரையும். -1லேருந்து 0 வரையும் x உடைய வேல்யூ, அப்போ டீட்டா வந்து -π/2 to 0. அப்போனா therefore இந்த டீட்டா எங்கேருந்து எது வரையும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா -π/2லேருந்து 0 வரையும், -π/2லேருந்து 0 வரலையும். ஆக்சுவலாக இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எப்படி இருக்கும்? இது வந்து 4th குவாட்ரண்ட்டில் இருக்கிறது. கரெக்டாக 4th குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல -π/2 to 0. 4th குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? -θ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? -θ அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா நம்ம இப்படி கூட யோசிக்கலாமே. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ. இது உள்ளார இருக்கிறது நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா அப்போது இதை வந்து -θ அப்படின்னு எழுதலாம். அதாவது sin inverse of -1/2ன்னு வச்சுக்கோங்களேன். இதை sin inverse of 1/2 தான் எழுதுவீங்க. கரெக்டாக இது உள்ளார மைனஸ் இருந்ததுன்னா மைனஸை வெளில எடுத்து எழுதுவீங்க. அதுக்கப்புறம் மைனஸ் இது எதுனுடைய ஆங்கிள்? 30 டிகிரி. அப்போ இது π/6 அப்படின்னு எழுதிங்க. -π/6ன்னு எழுதிங்க. அதான் இது வந்து நெகட்டிவ் வேல்யூ. x is negative. Can you understand? x is the negative value and I took that minus out. அதுக்கப்புறம் அந்த தீட்டாவை எடுத்து நான் போட்டேன். அப்போ அடுத்தது நம்ம என்ன செஞ்சிடலாம்னா மைனஸ் தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல திரும்பவும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா இதே ட்ரையாங்கிள் தான். இப்போது sin θ ஈக்குவல் டு x, sin x ஈக்குவல் டு θ, இதே ட்ரையாங்கிளில் காசோடைய வேல்யூவை கண்டுபிடிங்க. அப்போது cos inverse of root of 1 minus x square, cos inverse of root of 1 minus x square. So this is sin inverse of x. Okay, so here the value of theta is from -π/2 less than or equal to less than 0. -π/2லேருந்து 0 வரையும் சேஞ்ச் ஆகுது. 4th குவாட்ரண்ட், அதனால் இங்கே -θன்னு வந்துடும். 4th குவாட்ரண்ட்னா -θ மைனஸ் அந்த தீட்டாவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுறீங்க? இதே ட்ரையாங்கிள் தான், இதே வேல்யூ தான் sin inverse of xன்றது. ஓகேவா? ஸோ இன்னும் அடுத்து இந்த ஸ்டேஜில் இன்னும் 4 இருக்குது. வில் see in the next video. Okay, thank you.